अल्हम्दुलिल्लाह नहमदुहु नसल्ली अला रसूलिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा वखलक मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलूना बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளி ஆசலிலே கடைசி 10 அருளை அடைய வேண்டும், இறைவனிடத்தில் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இப்பொழுது இங்கே குழுமி இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பொதுவான கேள்வியா? பொதுவானது. நேற்று 4வது அத்தியாயம், அது அப்படியே தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு பொதுவான கேள்வியா, ஆண்கள் பக்கத்துல ஃபர்ஸ்டா பெண்கள் பக்கத்துல ஃபர்ஸ்டா? நேற்று ஆண்களுக்கு தானே ஃபர்ஸ்ட், பெண்களுக்கா? நேற்று ஆண்களுக்கு. அப்ப இன்னைக்கு பெண்களுக்கு முதல் கேள்வி கேட்கணும். பெண்கள் சைடு ஒரே சலசலப்பா இருக்க, அமைதியாயிருங்களேன். சின்ன பிள்ளைங்க இருந்தா கொஞ்சம் உட்கார வச்சீங்கன்னா பாருங்க. ஆரம்பிக்கலாமா? பெண்கள் பகுதியில மைக்கை செக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். ஆண்கள் பகுதியில் மைக் இருக்கா? சரி. இப்ப முதல் கேள்வி பெண்கள் பக்கத்துல. மக்கா வெற்றியின் போது காபாவின் சாவியை கொண்டு வருமாறு யாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள்? மக்கா வெற்றியின் போது காபாவின் சாவியை கொண்டு வருமாறு யாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள்? இந்த போனு குரானு அதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சிருங்க. சப்போஸ் முடியலன்னா நம்ம சொல்லுவோம், அப்போதைக்கு நீங்க அதை எடுத்து பார்த்துக்கலாம். இல்ல பெண்கள் உபைத் இப்னு கௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இல்ல சாவியை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டவர்கள். எந்த சாவியை எடுத்து வர சொல்லி உத்தரவிட்டவர்கள்? மக்கா வெற்றியின் போது அந்த அவங்க கேட்கறது என்னன்னா, அமீனன்ட்ட சாவி இருக்கு வீட்டுல. இப்ப நான் என்ன பண்றேன், இவர்கிட்ட சொல்றேன்னா இவர் பேரை சொல்லணுமா அமீனன் பேரை சொல்லணுமா? போய் வாங்கிட்டு வர சொல்லி உத்தரவிட்டோம். யார் அனுப்புறோமோ அவங்கள. அலி உஸ்மான் அலி பெண்களுக்கு. சரி, பெண்கள்ல இருந்து ஆண்கள் கன்ஃபார்மா தெரியுமா? வாய்ப்பு இருக்கா? அலி உஸ்மான் அலியா உஸ்மானா? அலி. ஆமா. புரியல. 2 பேருமே
பெண்களுக்கு ஆண்கள் சலைச்சவர்கள் ரெண்டு சொல்றாங்க. முஸ் உஸ் பெண்களா ஆண்களா? பெண்கள்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உஸ்மா உஸ்மா உஸ்மாவா? உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சரி. உத்மன் உத்மன் சரி, அப்ப இந்த கேள்வியை விட்டுருவோம். இதை வந்து ரிஜெக்ட். இப்னு தல்ஹா இன்னொரு சொன்னா கரெக்டா? இப்ப சொல்லுங்க. உஸ்மான் 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 ரலியல்லாஹு அன்ஹு. மைக்ல விளங்கல. உஸ்மான் கொஞ்சம் நீங்க கதவு கிட்ட வந்து பதில் சொல்லுங்க. கதவை கொஞ்சம் நல்லா திறந்து வைங்க. கொஞ்சம் நல்லா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, விட்டுருங்க. இப்ப இந்த கேள்வியை விட்டுருவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? முழு பேர் தெரியுமா? இருங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா. எந்த உஸ்மான்? உஸ்மான் இல்ல இப்னு தல்ஹா. உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. மாஷாஅல்லாஹ். என்ன போனை செக் பண்ணீங்களா? ஆமா ஆமா. போன்ல செக் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப இதை விட்டுருவோம். அடுத்தது போனை செக் பண்றதால சொல்லுவோம். இல்லங்க, முதல் விஷயம் அடிப்படை என்னன்னா, இந்த கேள்வி பெண்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. இருங்க, பெண்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. இவர் ஃபர்ஸ்ட் எடுத்து அலி உஸ்மான் மைக்க வாங்கி சொல்லி விட்டாரு. அதை வச்சுதான் அவங்க உஸ்மான் பிடிச்சாங்க. அது கூட முழு உஸ்மான் அதான் யாருக்குமே கிடையாதுன்றாங்க. ஆண்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது. சரியா? சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் திறப்புக்கு. அநீதி இழைக்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்பவர்களுக்கு இவ்வுலகில் என்ன கிடைக்கும்? அநீதி இழைக்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்பவர்களுக்கு இவ்வுலகில் என்ன கிடைக்கும்? இந்த உலகத்துல ஆண்கள் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். பொருளாதார ரீதியா வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையும் நல்லா அமையும். ஏற்கனவே இருந்த இடத்துக்கு வேற இடத்துக்கு போனா நிச்சயமா சிறப்பா அமையும். கருத்தை சொல்லிட்டீங்க. ஓகேவா? குடியமர்த்த அழகிய முறையில் குடியமர்த்தப்படுவார்கள். ஆமா, மைதன்பேர். ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த ரெண்டாவது கேள்வி வந்து பெண்கள் தரப்புல குட்டீஸ்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஜக்கரியா நபி அவர்களுக்கு இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட ஒரு நபி குறித்து இறைவன் நற்செய்தி சொன்னா அந்த நபியினுடைய பெயர் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். யஹ்யா நபி. யஹ்யா நபி. ஓகே. பேர் ஆனிஷா. ஆனிஷா. சரி, ஆனிஷா எழுது. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. இதை போடுங்க. ஆண்கள் பகுதி. கெட்டவர்கள் எவ்வாறு நரகில் போடப்படுவார்கள்? கெட்டவர்கள் எவ்வாறு நரகில் போடப்படுவார்கள்? முகம் கொப்பரா போடப்படுவார்கள். முகம் கொப்பரா போடப்படுவார். முகம் கொப்பரா. முகம் குப்பர வந்து அது ஒரு கேட்டகரி. ஆனா இன்னொரு குரான்ல வந்து அல்லாஹ் சொல்றான், கெட்டவர்களை வந்து அப்படியே எப்படி போடுவான்? ரெடியாக வண்டி ஃபுல் ஃபார்ம்ல மைதன் பாய். ஆனா கை தூக்குங்க. என் பேரை எழுதிருங்க முதல்ல. மைதன் பாய் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருக்கிறாப்ல. சரி, அல் குரான்ல 8வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்துல சொல்றாங்கல்ல, குவியலாக வந்து நரகத்தில் போடப்படுவார்கள், அனைவரையும் குவியலாக போடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. அடுத்தவரின் பொருளை நியாயமின்றி எடுத்துக்கொள்பவன் எதை எடுத்துக்கொள்கிறான்? அடுத்தவருடைய பொருளை நியாயமின்றி எடுத்துக்கொள்பவன் எதை எடுத்துக்கொள்கிறான்? பெண்கள் பகுதியில இவர் வேற 5 நாள் அதை பத்தி தான் பயானே அவர் பண்ணாரு. கடைசி 2 நாள் அதை பத்தி தான் பயான் பண்ணாரு. பெண்கள் பகுதியில
நெருப்ப வந்து மிடர் மிடரா விழுங்குறாங்க. நெருப்ப மிடர் மிடரா விழுங்குறாங்க. நெருப்பை ஒரு துண்டை வந்து எடுத்துக்கிறான். மாஷா அல்லாஹ். புகாரில 2458. பேர் சொல்லுங்க. நிஷா. சரி, அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சரி பண்ணி. இதை கேளுங்க. ஆண்கள் பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் சென்ற போது துல்ஹுலைஃபா என்னும் இடத்தில் எத்தனை ரகாத்து தொழுதார்கள்? கை தூக்குங்க. கை தூக்குங்க. இனிமேல் ஆண்கள் பகுதியை கை தூக்குங்க. பெண்கள் பகுதியை பாருங்க, கை தூக்க சொல்லி கொடுங்க. அவர்கள் கால்கள் வீங்கும் வரை எத்தனை ரக்காயத்து கவுண்ட்? 5000. சரி, ஃபத்தீன் வந்து இன்னைக்கு வந்து பிஸ்கட் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஃபத்தீனுக்காக ஏதாவது துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். 2 ரக்காயத்து. 2 ரக்காயத்து ஃபுல் ஃபார்ம்ல வந்துருக்காப்ல. சரி சரி சரி. 2 ரக்காயத்துகள் வந்து தொழுதார்கள். ஆதாரம் 2951. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஈஸியான கேள்விதான். மலைகளை வீடுகளாக அமைத்துக் கொண்ட கூட்டத்தினர் யார்? பல நேரத்தில் பயனை கேட்டிருப்பீங்க. மலைகளை குடைஞ்சு வீடு மாதிரி அமைச்ச கூட்டம் யார்? பயான்ல நானே ஒரு 23 தடவை சொல்லியிருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். ஆது சமுதாயம். ஆது சமுதாயமா? இல்ல, சமுது சமுதாயம். சமுது. பேர் சொல்லுங்க. ரோஸ் மரியம். மாஷா அல்லாஹ். 15வது அத்தியாயத்திலிருந்து 82வது வசனம். அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய எந்த மாதத்தில் புறப்பட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய எந்த மாதத்தில் புறப்பட்டார்கள்? மாதமும் தேதியும் சொல்லணும். மாதம் யாரும் ஈஸியா சொல்லிடுறீங்க கோர்ஸ்ல. தேதியும் சேர்த்து சொல்லணும். துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதமா? துல்ஹஜ் மாதத்துல ஹஜ் செய்யணும். துல்ஹஜ் மாதத்திலே போய் புறப்பட்டுருவாங்களா? துல்ஹஜ் மாதம். பிறை தெரியல. நம்ம இன்னைக்கு என்ன பிறையில இருக்கிறோம்? 24 25. சரி, அவர் ஹயாத் பாய். துல்ஹஜா பிறை 25. ஆதாரம் வந்து புகாரில 2952. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்களுக்கு. இது ஈஸியான கேள்விதான். அமைதியா கேப் விட்டு உட்காருங்க. முதல்ல கேப் கொடுங்க. கேப் விட்டாதான் உங்களுக்கு மைக்கு. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. இறை கட்டளையை எப்படி கூற வேண்டும்? இறைவனுடைய கட்டளையை எப்படி வந்து மக்களுக்கு சொல்லணும்? நம்ம இல்ல, பெண்கள் பகுதி. பெண்கள் பகுதிக்கு அதையும் பயான சொல்லியிருக்கிறேன் நான். பெண்கள் பகுதி அழகிய முறையில் எடுத்துரைப்பீராக. அது வந்து விவாதம் புரிகிறதா இருந்தா இறைவனுடைய கட்டளை எப்படி சொல்லணும்? ரிப்போர்ட் எப்படி சொல்லணும்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அதுதான் எப்படி சரி சொல்லணும். அது நன்மையை ஏவது தீமை தடுக்கிறது எப்படி சொல்லணும்? குழு கொடுக்கவா? கொடுங்க. ஃபஸ்தக் பிமா துமர். அப்ப வந்து நம்ம பயான் பண்ணும்போது நீங்க கேட்கலான்னு இருக்கும். யாரும் அங்க. சரி, ஆண்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஃபஸ்தக் பிமா துமர். பெண்கள் பகுதிக்கு அதான் இறைவனுடைய கட்டளையை எப்படி சொல்லணும், எப்படி கூற வேண்டும்? வேற மாதிரி க்ளூ கொடுங்களேன். வேற மாதிரி குழுனா சரி, குழு கொடுப்போம். அதாவது வந்து என்ன சொல்றது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய.
இல்ல இல்ல இல்ல. சரி, ஆண்கள் பதிக்கு மையம் பேர் கண்ணாடியை போட்டு உழைக்கிற மாதிரி பளிச்சுன்னு சொல்லிடணும். பளிச்சு கருத்தை சொல்லிட்டாரு. தயவு தாட்சியம் இன்றி கூற வேண்டும். போடுங்க மயில் பேருக்கு கண்ணாடி எப்படி அது வந்து உதாரணத்துக்கு சொல்றது, அது ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக பஸ்தக பீமா கூமர்னா தயவு தாட்சியம் இல்லாமல் சொல்லணும் சத்தியத்தை சொல்லும் போது. சரி, அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு. இது ஈஸியான மாசம் தான். அவர்கள் மக்கா வெற்றி கொள்ள புறப்பட்டது எந்த மாதத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து வெற்றி பெற்றாங்க. ஓகேவா? அப்ப எந்த மாசத்துல புறப்பட்டாங்க? இந்த சம்பவத்தை பல நேரத்தில் கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய வெற்றிக்கு புறப்பட்ட அந்த மாதத்துல வந்துதான் என்ன பண்றாங்க, போறாங்க. அந்த மாதத்துல தான் வந்து நம்ம இருக்கிறோம். அந்த மாதத்தில் இந்த கைது விட்டார் ஷாஹித். ரமலானுடைய மாதத்தில் ஷாஹித். சரி சரிம்மா. ஆண்களுக்கு மக்களுக்கு வாயில் கொடுக்கணும்னு சொல்லிதான் என்ன பண்ணோம், டக்குனு ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்த கேள்வி, இது பெண்களுக்கு ஈஸியான கேள்வி. புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கையில் கொடுக்க சொல்லி புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எதுவரை இறைவனை வணங்க வேண்டும்? போன வாட்டி கூட ஆனுவல் டேல கூட பயன் பண்ணாங்க. எதுவரை இறைவனை வணங்க வேண்டும்? எது வரைக்கும் வணங்கணும்? அல்லாஹ். நீங்க இல்ல, ஆண்கள் இல்ல, ஆண்கள் இல்ல, அவசரப்படாதீங்க. ரெடியா இருக்கா? அப்படியா? மைக் என்னங்க பெண்களுக்கு புரியுதா கேள்வி நான் கேட்டது? எது வரைக்கும் நாம் இறைவனை வணங்க வேண்டும்? உடனே முக்தி அடைஞ்சது வரைக்கும் எது வரைக்கும் வணங்குவோம்? பெண்கள் பகுதி கடைசி மூச்சு உள்ள கடைசி மூச்சு உள்ள வரை. சரி, ஓகே. பேர் சொல்லுங்க. சாஜிதா. 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 மாஜிதாவா? ஓகே, மாஜிதா. சாஜிதா. அல்லாஹு அக்பர் கபீரா. அவங்க கரெக்டா, நல்லா கரெக்டா சொன்னாங்க. நீங்க தான் சரியா ஹோஸ்ட் பண்றீங்களா? சாஜிதா, மாஷா அல்லாஹ். உறுதியான மரணம் வர வரைக்கும் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வை வணங்கணும். 15ஆம் அத்தியாயத்தினுடைய 99வது வசனம். நான் ஒரே ஆண்களுக்கு மக்காவை பத்தி வந்துட்டு இருக்குது. இந்த இதை கேளுங்க, அந்த மாத்துவோம். அல்லாஹ்வை என்று அழைக்கப்படுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வை என்று அழைக்கப்படுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்கள் பகுதி. ஆண்கள் மைக்கு கேட்கிறாரு. மைக்கு வேற யாரும் பதில் சொல்றீங்களா? அல்லாஹ்வை என்று அழைக்கப்படுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்க சொல்றீங்களா? சரி, ஷாயி சொல்றாப்லையா? பல நேரம் பயான்ல கேட்டுக்கிறாங்க. அவங்க அல்லாஹ், அதாவது வந்து அல்லாஹ் என்று அழைக்கப்படுபவர்கள் எப்படிப்படுறாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. பல நேரங்களில் பேசியிருக்கிறோங்க. ஈயை தூக்கிட்டு போச்சுன்னா கூட கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் பல நேரங்கள்ல. அல்லாஹ்வை என்று அழைக்கப்படுபவர்கள் ஊமைகள், செவிடர்கள், குருடர்கள். அவர்களால் எந்த இதையும் வந்து இது பண்ண முடியாது. ஒரு ஈயை எடுத்துக்கிட்டு போயிட்டா கூட, எதையாவது எடுத்துட்டு போயிட்டா கூட அதை வந்து அவங்க இது பண்ண முடியாது. சரி, இது ஒரு கருத்து. ரைட்டா? இன்னொன்னு, அவங்க என்ன பண்ண முடியாது. அவங்களால தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாது. அது தனக்கு தானே பண்ணிக்கிடுவாங்க. வேற இல்ல அந்த இவங்க வணங்குறாங்கல்ல, அவங்க தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத சாமிகளை அவங்க வணங்குறாங்க. அப்படி இல்ல, அல்லாஹ்வுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மைங்க. மற்ற யாரெல்லாம் செய்ய முடியாது. நம்ம நீங்க கையில அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன? அதான் கரெக்ட் தான். நியர்பையா சொல்றீங்க.
இவங்க எப்படி எப்படி உருவாக்க முடியாது, படைக்க முடியாது. அவர் பேரை எழுதிக்கிறேன். சாஜித். சாஜித் அவர் புதுசா இருக்காரு, ஏதாவது அடையாளத்துக்கு போட்டு வச்சுக்கோங்க. அவர்கள் வந்து எதையும் படைக்க மாட்டார்கள். அது குர்ஆன்ல 16ஆம் அத்தியாயத்தினுடைய 20வது வசனம். பெண்கள் தரப்புக்கு ஈஸியான ஒரு கேள்வி. மறுமையில் முந்தைய சமுதாயமாக எந்த சமுதாயம், யாருடைய சமுதாயம் இருக்கும்? மறுமையில் முந்தைய சமுதாயமாக எந்த சமுதாயம் இருக்கும்? யார் இருப்பாங்க? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில 2956. பெயரை சொல்லலையே. பரக்கத் நிசா. பரக்கத் நிசா. என்ன இந்த கேள்வி ஏதாவது வந்து ஏற்கனவே வந்துருச்சா? போன கொஸ்டின்ல நான் தான் ஒரு ஈயை கூட படைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்ப அது படைக்க முடியாது தானே? ஆமா, படைக்க முடியாதுதான். ஆமா, அதுக்கு அவர் சொல்றாரு. இல்ல, நீங்க எடுத்து போனா கொண்டு வராதுன்னு. அப்படியா? நீங்க படைக்கிறது, அந்த படைக்கிறது வார்த்தை வரல. ஓகே ஓகே. அதனால நான் வெயிட் பண்ணிட்டேன். நீங்க நியர்பையா சொல்லிட்டீங்க, இன்னும் கரெக்டா சொல்லணும். என்ன விளக்கம் சொல்லணும்? ஆமா, விளக்கம் சொல்லணுமா? சரி சரி சரி. இப்ப யாருக்கு ஆண்கள் பகுதியா பெண்கள் பகுதியா? ஆண்கள் பகுதி கேள்வி. ஆண்கள் பகுதி. தீங்கிழைத்தவரை வானவர்கள் கைப்பற்றும் போது தீயவர்கள் என்ன கூறுவார்கள்? தீங்கிழைத்தவரை வானவர்கள் கைப்பற்றும் போது தீயவர்கள் என்ன கூறுவார்கள்? அவர்கள் கூறுவார்கள், இந்த உலகத்தில் நீங்க மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கெட்டவன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்ல இல்ல இல்ல, எப்போதுமே நாமளே இருக்கிறோம். நம்மள யாரா கையும் களவமா பிடிச்சா முதல்ல என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு தப்பு செஞ்சுட்டோம், கையும் களவமா என்ன பிடிக்க வராதீங்க, விளக்கம்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் அவகாசம் அவகாசம் கேட்பாங்க. கொஞ்ச நேரம் அவகாசம். அதான் கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. டேய், எங்கடா போறீங்க எல்லாரும்? வாங்க உட்காருங்க. கூட்டமா செட்டா போறீங்க, உட்காருங்க. ஒவ்வொரு மாணவர்கள் கைப்பற்றும் போது தீயவர்கள் என்ன கூறுவார்கள்? திரும்பி வாங்க, அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்க. அத அவர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் இந்த உலகம். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாராவது நம்ம பிடிச்சிட்டா முதல்ல என்ன பண்ணுவோம்? மன்னிப்புலாம் ரெண்டாவது. என்ன தெரியும் சொல்லுங்க? சண்டை போடுவோம். சண்டை தான் போடுவோம். ரைட்டு, என்ன சொல்லி சண்டை போடுவோம்? என்னுடைய கை சேதம்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் சொல்றது எல்லாமே சரண்டர் ஆகிற வார்த்தையா சொல்றீங்க. எல்லாமே தூதரை பின்பற்றிக்க கூடாதா அப்படின்னு கூடாது. இல்ல இல்ல, சத்தா பிடிச்சிட்டாரு. மறுப்போம். எங்கள் கைகளால் நாங்களே நாசத்தை தேடி கொண்டோம் சொல்லுவார்களா? இல்லை இல்லை நெருங்கி பெண்கள் பதில சொல்றீங்களா? மறுப்போம். 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 எப்படி மறுப்பீங்க? நான் அவர் தப்பே செய்யலாம். நாங்கள் எந்த கேடும் செய்யலாம். எப்பவுமே யார் நம்மளே செஞ்சிருந்தா கூட பிடிச்சவங்க என்ன சொல்லுவோம்? நான் செய்யலப்பா, எடுத்தோடனே மறுப்போம். நேம் நோட் பண்ணு. 16வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம். சிக்கி. சிக்கியா சக்கியா? சிக்கி. சிக்கி. அந்த வசனத்தை வாசிச்சு காட்டணுமா?
14-28. தமக்குத்தாமே தீங்கிழைத்தோரை மாணவர்கள் கைப்பற்றும் போது நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை என்று அவர்கள் சமாதானம் பேசுவார்கள். இந்த வார்த்தை எந்த கேடும் செய்யும். அவ்வாறு இல்லை, நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் அறிந்தவன். ஓகே, அடுத்து எதுக்கு போவோம்? அடுத்து இப்ப யாருக்கு? பெண்களுக்கு கேட்கணுமா? பெண்கள் கேட்கணும். ஆண்கள் உள்ளது பெண்களுக்கு போச்சு. இதை கொஞ்சம் தேடணுமே அவங்க. சரி, தேடட்டும். உதைபியா உடன்படிக்கையில் 2 முறை நபிகளாரிடம் உறுதிமொழி அளித்தவர் யார்? உதைபியா உடன்படிக்கையில் 2 முறை நபிகளாரிடம் உறுதிமொழி அளித்தவர் யார்? இது கொஞ்சம் சர்ச் பண்ணதான் வேணும். போன்ல வேணுமா சர்ச் பண்ணி சொல்றீங்களா? இல்லை, இங்க எல்லாம் வந்து இங்க வர அங்க பாதுகாப்பு ஜாஸ்தியா இருக்கு. உதைபியா உடன்படிக்கையில் 2 முறை நபிகளாரிடம் உறுதிமொழி அளித்தவர் யார்? புகாரில 2960. சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இது கொஞ்சம் அப்படிதான், இதான் தேடுற விஷயங்க. நாளைக்கு வந்து தப்பா இருக்கணும். நாளைக்கு தான் கொஸ்டின் ஏற்கனவே லீக் அவுட் பண்ணிட்டோம்ல. சர்ச் பண்ணாலே வந்துடும், எல்லாமே வந்துடும். நம்பர் சொல்லியே பாருங்க இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது. என்ன பெண்கள் பகுதியில சொல்றீங்களா? டூ 2960 2960. நம்பர் சொல்லி லேட் ஆகுது. சொல்றீங்க பெண்கள் ஆண்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. இப்னு அல் அக்வா. இப்னு அல்வா அல் அக்வா. இப்னு அல் அக்வா. சரி, அவரோட பேர் அதுல இல்லையா? சலாமா. சலமா பின் அக்வா. சலமா பின் அக்வா. மெயினா அவரோட பேர் அதான். ஒரு ஃபேமஸான அறிஞர் கூட அவருடைய ரீல்ஸ் தான் நிறைய பேர் ஸ்டேட்டஸா வைப்பாங்க. அவர் பையனுக்கு பேர் வச்சார் சாது பின் அபி வக்காஸ் அப்படின்னு சொல்லி. சாது பின் அபி வக்காஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்கிறாரு, என்னுடைய மகனாருக்கு சாது பின் அபி வக்காஸ்னு பேர் வைக்கிறான்னு. உடனே கமெண்ட் வந்து கேட்கிறாரு, இன்னும் சாதுன்னு வை இல்ல வக்காஸ்னு வை. அபி வக்காஸ்னா வக்காசுடைய தந்தை, வக்காசுடைய தந்தையா பாசித்தோட தந்தையான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வந்து சில நேரங்கள் வந்து பேரை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். சரிங்களா? நிஷா. இப்ப அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கா? நல்லவர்களின் நீங்க கேளுங்க. ஆண்கள் பகுதி. நல்லவர்களின் உயிரை கைப்பற்றும் போது மலக்குமார்கள் என்ன கூறுவார்கள்? ஜம்ஷித் பாய், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். மாஷா அல்லாஹ். ஜம்ஷித் பாய், ஜம்ஷித் பாய். அடுத்த கேள்வி வந்து இந்த மாதிரி கேள்வியா இருந்தா ஈஸியா இருக்கும்ல. ஓ, இன்னைக்கு பயானே இதான் சப்ஜெக்டா? சரி சரி சரி. ஓகே ஓகே. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. போனை மாதிரி கீழே வச்சிருங்க, சொன்னா எடுத்துக்கிறங்க. போனை கீழே வச்சிருங்க. கைபர் போரில் இஸ்லாமிய கொடியை எடுத்து சென்றவர் யார்? முக்கியமான சம்பவம். 14 பயான அப்படியே வந்து என்ன கண்ணீர் வர மாதிரி பேசியிருக்கிறோம் இந்த சம்பவத்தை. கைபர் போரில் இஸ்லாமிய கொடியை எடுத்து சென்றவர் யார்? போன்ல தேடக்கூடாது, வேணும்னா இன்ட்டு கொடுக்குறேன். அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு. மாஷா அல்லாஹ். பேர் சொல்லுங்க. ஆத்திஃபா. ஆத்திஃபா. ஓகே. ஆண்கள் பகுதி. அல்லாஹ்வை வணங்குங்கள்
தீய சக்தியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று யார் கூறினார்? எவர்கள் கூறினார்கள்? அல்லாஹ்வை வணங்குங்கள், தீய சக்திகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று எவர்கள் கூறினார்கள்? நபிமார்கள். யாரு? ஹயாத் பாய். மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு இறைத்தூதரும் அவருடைய சமுதாயத்துக்கு கூறினாங்க. இந்த கேள்விதான் ஏற்கனவே கேட்டாச்சு. ஓகே, இதுவும் கேட்டாச்சு. இதை கேட்கணும். பெண்கள் பகுதி தானே இப்ப? பத்ர் போரில் எதிரிகள் கொல்லப்பட காரணம் என்ன? பத்ர் போரில் எதிரிகள் கொல்லப்பட காரணம் என்ன? மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமார்கள் மூலம் வர்றதுனால. இல்ல, அதாவது மலக்குமார்கள் உதவி செஞ்சாங்க. சரி, அல்லாஹ் ஏன் அதாவது இவங்களோட இது எண்ணிக்கை கம்மி, அவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. இன்னைக்கு மாதிரி ஆயுதங்கள் அன்னைக்கு கிடையாது, நபர்களை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். அப்படி இருந்தும் அந்த எதிரிகள் அழிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? காரணம் சிறு தூக்கமா? அது அல்லாஹ் ஏற்படுத்தணும். அந்த சம்பவத்தை சொல்றீங்க நீங்க. நபி தோழரை கொலை பண்ணனால பேசணும். நபி தோழரை கொலை பண்ணனால. சரி, நடித்து வேற கேள்வி கேட்கறேன். உடனே இது கொஞ்சம் நீங்க புரிஞ்சாதான் சொல்ல முடியாத. ஹிந்து ரலியல்லாஹு அவர்கள் யாருடைய மனைவி? ஹிந்து ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மனைவி? பெண்கள் பகுதிக்கு அபு சுஃபியான். அபு சுஃபியான். ஓகே. புகார்ல 2460 பேர். சாஜிதா. சாஜிதா. அடுத்த கேள்வி, அதாவது பத்ர் போர் சம்பந்தமா ஆண்களுக்கு. எதுக்கு? முதல் கேள்வி பத்ர் போர்ல எதிரிகள் கொல்லப்பட காரணம் என்னன்னா, அழிந்தவர்கள் தக்க காரணத்துடன் அழிவதற்காகவும் வாழ்பவர்கள் தக்க காரணத்துடன் வாழ்வதற்காகவும் இறைவன் இந்த நிலையை ஏற்படுத்தினார். ஒரு ரீசனுக்காக அவங்க கண்டிப்பா அழிஞ்சுதான் ஆகணும், அதுக்கு ஒரு காரணம். வாழ்ற காரணத்துக்காக வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, 8வது அத்தியாயத்துல 42வது வசனம். ஆண்கள் பகுதி. பத்ர் போரில் நபிகளார் கனவில் எதிரிகளின் படை எண்ணிக்கையை எவ்வாறு தாக்கினார்? பத்ர் போரில் நபிகளார் கனவில் எதிரிகளின் படை எண்ணிக்கையை எவ்வாறு தாக்கினார்? காதல் அவர்களுக்கு அதிகமாகவும் எதிரிகள் குறைவாகவும் காண்பதற்கு ஒருவன். எதிரிகள் குறைவா குறைந்த எண்ணிக்கையை காட்டினான். இது பெண்களுக்கு ஈஸியான கேள்வி, புதியவங்களுக்கு கொடுங்க. மது தடை செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு வந்த போது மதுக்கள் மக்கா நகர்ல என்ன வாயின? அது மதினா நகர்ல. அது நானே சேர்த்துக்கிட்டேன் புரியணுங்கிறதுக்காக. பெண்கள் இங்க கொஞ்சம் கிட்ட சொல்லுங்க, கதவு கிட்ட சொல்லுங்க. மது தடை செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு வந்தவுடன் ஆறாக ஓடியது. வீதிகளில் கொட்டப்பட்டு ஓடியது. ஓகே, மாஷா அல்லாஹ். பேரு சைசூரா. புகார்ல 2464. இங்கிட்டு ஈஸியா இருக்கு. ஆண்களுக்கு சரி. இப்ப ஈஸியான கேள்வி, ஒரே நிமிஷம். ஆண்கள் பகுதி. போர் களத்தில் எதிரிகளை சந்திப்பவர்கள் செய்ய வேண்டியவை என்ன? போர் களத்தில் எதிரிகளை சந்திப்பவர்கள் செய்ய வேண்டியவை என்ன? சண்டை போடணும். கரெக்ட் தான். கரெக்ட். சண்டை போடணும். எப்படி சண்டை போடணும்? இல்ல, எப்படி சண்டை போடணும் புரியுது? அவங்க கொடுங்க. புறமுகர் காட்சி ஓதக்கூடாது.
புரியல, என்ன சொல்றீங்க? சரி, ஓகே. கருத்து சொல்லிட்டீங்க, அதோட இன்னும் தெளிவா. சரி, நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? உறுதியாக நிக்கணும். சரி, இதெல்லாம் பெண்கள் ஒரு வாரத்தில் சொல்லிடுவாங்கல்ல. சரி, பெண்கள் பகுதிக்கு அடுத்த கேள்வி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் எந்த இடத்தில் தொழுது வந்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் எந்த இடத்தில் தொழுது வந்தார்கள்? பயான் வளர்த்துக்கு சொல்லியிருப்போம் முன்னாடி. பள்ளிவாசல். இல்ல 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 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகிறதுனால அக்கம் பக்கத்துல அவங்க ஓதும் போது பிரச்சனையாயி, அதனால அவங்க நான் நாட்டை விட்டு இல்ல 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 பயான்ல சொல்லியிருக்கேன். நானே சொல்லியிருக்கேன், ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். முன்னாடி ஒரு தடவை தொடர பயான்ல சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் எந்த இடத்தில் தொழுது வந்தார்கள்? சரி, இன்னும் ஹிண்டோட கேட்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டில் எந்த இடத்தில் தொழுது வந்தார்கள்? ஏன் மக்கா அறையில் தொழுதா ஏன் சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த வசனத்துடைய ஓதுதல் கேட்குது. அவங்க குழப்பம் ஆகுறாங்க, இஸ்லாத்தை நோக்கி அவங்க போக பாக்குறாங்க, அவங்களுடைய குடும்பம்லாம் பிரச்சனை பண்ணுது, நாட்டை விட்டு வெளியேறன்னு சொல்லி வெளியேறாங்க. அப்புறம் ஒரு இன்னொரு நான் அபயம் கொடுக்குறேன் வாங்க அபூபக்கர்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. யாரு சொன்னது? மைதீன் பாய். அவங்க ஆண்கள் கோயில சொல்லிட்டாங்க. அதான் முற்றம்னா முன்னாடி அந்த இடம் இருக்குங்களா, நுழைஞ்ச உடனே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். என்ன சர்ச் பண்ணி பாருங்க, 3906. முற்றம்னா திண்ணை தானா? ஏதாவது இந்த தமிழ்ல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முற்றத்தில் புகாரி 3906. சரி, அடுத்த கேள்வி யார்? பெண்கள் பகுதி கேட்கணுமா, ஆண்கள் பகுதி கேட்கணுமா? இத கேளுங்க. ஆண்கள் பகுதி கோடை தரம் ஏற்பட்டு பணம் எப்போது குன்றம்? கோடை தரம் ஏற்பட்டு பணம் எப்போது குன்றம்? ஆண்கள் பகுதி. கோழைத்தனம் ஏற்பட்டு எப்பொழுது நம்முடைய பலம் வீக் ஆகும்? குன்றுங்கிற தமிழ் கொஞ்சம் அவங்களுக்கு புரியாது, பலவீனப்படும். இறை நம்பிக்கை பொதுவா சொல்றீங்க, குறிப்பிட்டு சொல்லணும். இறை நம்பிக்கை எப்ப போயிடுதோ அப்ப அவங்களுக்கு நீங்க சொல்ற இது பூரா ஏற்படும். அப்படி இல்லை, எவ்வளவோ இறை நம்பிக்கை இல்லாத ஆளுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல. சரி, இஸ்லாம்னா என்ன? இல்லங்க, அர்த்தங்க. கேள்வி சொல்லணுமா? கேள்வி என்ன சொல்லுவாங்க? கோழைத்தனம் ஏற்பட்டு பலம் எப்போது குன்றம் பத்தி நீங்க சும்மா இருங்க, சும்மா தான் கைது கூறீங்க. சொல்லு பாப்போம். சரி, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணும். பயப்படணுமா? பயப்படுறது அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும்
கட்டுப்படணும். அப்ப என்ன பதில் என்ன? கட்டுப்படுதல் பணிதல். என்ன இருக்கு? என்ன சொல்றீங்க? இவர் புடிச்சிட்டாரு பாயிண்ட. மாறுபடுறதுன்னு சொல்றதை விட முரண்படுறதுன்னு சொல்லுவோம். அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் முரண்படுவது. எப்ப கட்டுப்படாமல் முரண்படுறோமோ ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கோழைத்தனத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம். முக்சின். அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கா பெண்கள் பகுதிக்கு. பாதையின் அருகே அமர்ந்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதையின் அருகே அமர்ந்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நடந்து போகணுமா? நடந்து போகும்போது ஒரு பாதையில அமர்ந்திருக்கிறாரு, நடந்து ஒருத்தர் போறாரு, இந்த பாதையில அமர்ந்திருக்க கூட என்ன சொல்லணும்? இது சமம். சலாம் சொல்லணும். சலாம் மட்டும் தான் சொல்லணுமா? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தள்ளி உட்காருங்களா? என்ன தப்சீர் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் வழி விடுங்க, நான் போய்க்கிறேன் அந்த மாதிரி. இல்ல கரெக்டா யார் சொல்லுவா? இது இஸ்லாமிய ஒழுங்குகள்ல சொல்லி இருக்கிறோம். பாதையின் அருகே அமர்ந்திருப்பவர்கள் அந்த பாதைக்கு இருக்கக்கூடிய அந்த இடையூறு இல்லாமல். சரி, ஒண்ணு சொல்லிட்டீங்க பார்வை. அங்கிட்ட இருந்து சலாம் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க, நீங்க பார்வை சொல்லிட்டீங்க. வேற சரி சொல்லுங்க. இதோட முடிச்சிடலாம்னு பாக்குறேன். பாதையின் ஒழுங்குகள்னு சொல்லி பேசியிருக்காங்களேங்க. பாதையினுடைய ஒழுங்குகள். ஒரு பாதையில நம்ம உட்கார்றதா இருந்தா பார்வையை தாழ்த்தணும், அடுத்தவருக்கு துன்பம் தரக்கூடாது, நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், அப்புறம் தான் சலாம் சொல்லணும். புகார்ல 2465. சரி, இதோட முடிச்சுக்கிறோமா? நாளைய தினம் வந்து இன்ஷால்லா அந்த சொத்துரிமையினுடைய தொடர்ச்சி இருக்கு. 4வது அத்தியாயத்தை நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. அதுல இன்ஷால்லா வந்து அந்த சொத்துரிமையை நாளைக்கு முழுவதுமாக விளக்குவதற்கு உண்டான முயற்சிகளை செய்வோம்.